பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாள்ச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்குங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. இப்ப நீங்க என் கையில பாக்குறது வந்து இது வந்து சிறுகீரை. இது வந்து இந்த இங்கிருந்து தான் இப்பதான் நான் வந்து இந்த பறிச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் பாட்டிலு, இது ஜூஸ் பாட்டில் ஜூஸ் இல்லைங்க, இது வந்து செடிங்களுக்கான ஜூஸ் தான். இதை பாத்தீங்கன்னா அடியில மாதிரி தெரியும், இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது இல்லைங்களா, இந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது. இது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் வடிச்சு வச்ச கஞ்சி. இதை பாருங்க, இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா வேஸ்டேஜ்ல இருந்து இது பண்றேன்னு, இந்த இதுல தண்ணியில வந்து போட்டு வைப்பேன். இந்த இதுக்கு இது இதாகணும் ஒரு 4-5 நாள். ஆனால் அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லான உடனேயே செடிங்களுக்கெல்லாம் ஊத்திடுவேன். அன்னாசி இதுல இந்த இது வந்து எப்படின்னா, ஆனா அந்த பழுத்ததுக்கு அப்புறமா வாழை மாதிரி தான் ஒரு கண்ணு தான் வரும். அந்த ஒரு கண்ணு இது எடுத்துட்டு அதுல வர பக்க கண்ணு வச்சிங்கன்னா இது 6 மாசத்துலயே உங்களுக்கு பழம் கொடுக்கும். இது வந்து தாய்லாந்து கொய்யா, ரொம்ப பெரிய இவ்வளோ பெரிய சைஸ் கொய்யா வந்தது. இப்பதான் நாங்க அதை பறிச்சிட்டோம். அது கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கருப்பா மேல இது வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அதோட பழங்கள். இந்த பழங்கள் வந்து நீங்க எடுத்து போட்டீங்கனாலே அது மாதிரி வந்த செடி தான். கடையில விதைகளா வாங்குறத விட இது மாதிரி வைக்கும்போது இதுல நல்லாவே நமக்கு முளைச்சி செடி நல்லாவே வருது. வணக்கம், என் பேர் மணிமொழி, நான் சைதாப்பேட்டையில இருக்கேன். எனக்கு வந்து மாடி தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக யார் வீட்டுக்குன்னா போனோம் மாடி தோட்டம் இருந்தால் ஓடி போய் பார்க்குறவே எனக்கு அவ்வளோ இஷ்டம் உண்டு. நான் சின்ன பொதுலலாம் எனக்கு நிறைய ரோஸ் வச்சுருந்தேன். அந்த ரோஸ் மேலே எனக்கு அது நிறைய கலராக வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்த போது முதல்ல எனக்கு வந்தவரே இவங்க தான். இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் செடி வந்தது. அது ரெண்டும் வளர்க்க ஆரம்பிக்க பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. சரி, ஆர்வம் ஆரம்பிச்சோடனே நான் அப்போ என்ன பண்ணேன், பூச்செடிங்கள்லாம் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். பூச்செடிலாம் வளர்க்கும் போது எனக்கு மற்ற செடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, பூவே இவ்வளோ அழகாக பூக்குது இல்லை, நீ காய் செடியெலாம் வையேன் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன காயெல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். காயில் வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் கோவக்காய், பாவக்காய், இந்த காய்கள்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னதையும் நான் வந்து மோஸ்ட்டாக வேஸ்டேஜ் தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணி இதே செடிங்களுக்கெல்லாம். அப்படி வேஸ்டேஜ் போடும்போது அதுலேருந்து பீன்ஸ் வந்தது. ஸோ அப்புறம் பீன்ஸ் செடி வச்சேன். இப்போ ரீசெண்டாக கொத்தவரங்காய், சேப்பங்கிழங்கு, அது மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அது இது பண்ணதுக்கப்புறமா எனக்கு சரி இதை வைக்கணும். இதே மாதிரி வேஸ்டேஜ் இதுதான் நான் போட்டும் போது எனக்கு வந்து கிருணி பழம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் இந்த அன்னாசி செம்ம ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. நல்ல இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தர்பூசணி அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ இது பண்ணியிருக்கு. இப்போ கோவக்காய் புதுசாக வந்தது. எனக்கு கோவக்காய் இதெல்லாம் எனக்கு வந்து நான் செடி வைக்கிறத பார்த்ததுக்கப்புறமா என்னோட ஓரவத்திங்க அவங்க வீடு கட்டும்போது அவங்களோட செடிகளையும் எனக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எனக்கு 10 பிள்ளைகளாக அந்த செடிகள்லாம் எனக்கு வந்துட்டாங்க. அவங்களையும் நான் பராமரிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த செடின்னா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி செடியில் வந்து நான் அதை வைக்க பார்த்தா அப்புறம் கீரை வகைகள்லாம் நிறைய கிடைச்சிது. கீரையில் வந்து பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை, மாயன்கீரை, கீரை வகைகள். அதுக்கப்புறமா மருத்துவ குணத்துக்காக வந்து கற்பூரவள்ளி,
புதினா, லெமன் கிராஸு, அது மாதிரி இதுங்கெல்லாம் மாயன் கீரை இதெல்லாமே வந்து நான் இதுக்காகவும் மருத்துவ குணம் இருக்கிற இதெல்லாம் இதுங்களை வச்சு கஷாயம்லாம் வச்சு குடிக்கிற இதுங்களாவும் வச்சிருக்கேன். அது மாதிரி எல்லாம் இது கத்தாழை இருக்கு. கத்தாழையில வந்து நாங்க தலைக்கே யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது செடிங்கள்லாம் உரமா போடுறதுக்கும் கத்தாழையோட ஜெல்லியே வந்து நான் உரமாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லாவும் அந்த கேட்கவும் செய்யுது. செடி வளர்க்கும் போது அந்த கத்தாழை இதுல டிப் பண்ணிட்டு அந்த பசையில டிப் பண்ணிட்டு நீங்க ஊனி வச்சீங்கன்னா கண்டிப்பா செடி நல்லா வருது. நான் அது மாதிரி வளர்த்த இது செடி தான் இந்த செடிலாம். இது மாதிரி நான் வைக்கும்போது அழகாவே எனக்கு துளிர்த்தும் வந்துச்சு எனக்கு. என் தோட்டத்துல நிறைய செடிகள் இருக்கு. அந்த செடிகளையும் உங்களுக்கும் நான் காட்ட ஆசைப்படுறேன். அந்த செடிகளை நீங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி நான் தோட்டத்துக்கு எனக்கு மருந்துல வாங்கி போடுறதுல இஷ்டம் இல்லை. நான் இயற்கை உரமா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இயற்கை உரத்தை இந்த உங்களுக்கு முதல்ல அதுல இருந்து காமிச்சுக்கிட்டு அப்படியே போறேன் நான். இத பாருங்க, இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா வேஸ்டேஜ்ல இருந்து இது பண்றேன்னு. இந்த இதுல தண்ணியில வந்து போட்டு வைப்பேன். இந்த இதுக்கு இதான முறையே ஒரு 4-5 நாள் ஆனா அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லான உடனேயே செடிங்களுக்கெல்லாம் ஊத்திடுவேன். நான் அந்த தண்ணி அது வந்து 3-4 நாளைக்கு இருக்கும். ஆனா கஷ்டமா பார்த்தோம்னா ஏதாவது இது ஸ்மெல்லா தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லை நம்ம பார்த்தோம்னா கஷ்டம் இல்லாம எதுவும் நமக்கு கிடைக்காது. அது ஸ்மெல்லு வரதான் செய்யும். அதை தாண்டி நீங்க ஊத்துனீங்கன்னா அது அதுக்கு நம்ம நன்மை செஞ்சா அது நமக்கு எவ்வளவு நன்மை முடியுமோ அவ்வளோ நன்மை அது நமக்கு செய்யும். உங்களுக்கு ஒவ்வொரு செடிகளா நான் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இது வந்து நித்திய மல்லி. இதெல்லாம் நித்திய மல்லி. இது அடுக்கு மல்லி. நித்திய மல்லியில நித்திய மல்லி மொக்கு விட ஆரம்பிச்சிருக்கு. மேல எல்லாம் நிறைய மொக்கு விட்டுருக்கு பாருங்க, நிறைய மொக்கு விட்டுருக்கு. இது வந்து கிருஷ்ண கமலம். அதுக்கப்புறமா செம்பருத்தியில ரோஸ் செம்பருத்தி. நான் நந்தியாவட்டை, ஒத்த நந்தியாவட்டை. நந்தியாவட்டையில 2 வச்சிருக்கேன். இது ஒத்த, இன்னொன்னு ரெட்டை. இது அடுக்கு நந்தியாவட்டை அங்க இருக்குது. அப்புறம் சங்குப்பூவு, சாமந்தி, சாமிக்கு வைக்கிற சாமந்தி. பழத்தோட்டத்துல அன்னாசி. இதுல இந்த இது வந்து எப்படின்னா அன்னாசியை வந்து நம்ம மேல இருக்கிற அந்த இதுவா இருக்கு இல்லைங்களா, பச்சை அதை தான் கட் பண்ணி வைப்போம். இந்த இது வந்து நீங்க பொறுமை இருக்கணும். அன்னாசிக்கு 2 வருஷம் ஆகும் ஒரு அன்னாசி பழம் பழுக்க. ஆனா அந்த பழுத்ததுக்கு அப்புறமா வாழை மாதிரிதான் ஒரு கண்ணு தான் வரும். அந்த ஒரு கண்ணு இது எடுத்துட்டு அதுல வர பக்க கண்ணு வச்சிங்கன்னா இது 6 மாசத்துலயே உங்களுக்கு பழம் கொடுக்கும். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வந்துடும். இது வந்து மாதுளையும் நல்ல பழம் இதுவா இருந்தது. இது சொரக்காய் இப்பதான் வச்சு இப்பதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு சொரக்கால. அப்போ மருதாணி. இதுக்கு வந்து இது வந்து தாய்லாந்து கொய்யா. ரொம்ப பெரிய, இவ்வளோ பெரிய சைஸ் கொய்யா வந்தது. இப்பதான் நாங்க அதை பறிச்சிட்டோம். அது தாய்லாந்து கொய்யா. இது வந்து கோவக்காய். எல்லா காயுமே எங்களுக்கு நாங்க இதை சீசன் முடியும் போது நாங்க எல்லாமே கோவக்காவை எல்லாமே பறிச்சிட்டோம். நாங்க இப்பதான் திருப்பி அடுத்த செட்டு குட்டி குட்டியா இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அரளிப்பூ. இவங்கதான் எனக்கு முதல்ல வந்தவங்க. அரளிப்பூ. அதே மாதிரி இது வந்து பீர்க்கங்காய் செடி. அதுவும் இப்ப விதை போட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நானு அதே மாதிரி இங்க குரோட்டன்ஸும் வச்சிருக்கேன். பட்ரோஸு, மஞ்சள் பூவு, இதெல்லாம் பட்ரோஸ். இந்த மாதிரி இதுலயே வந்து குரோட்டன்ஸும் வச்சிருக்கேன் நான். அரளிலேயே இது சாமிக்கெல்லாம் பூ கட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த அரளி பூவு இதுவும் இருக்கு. இதுதாங்க நாங்க சொன்ன தவசி முருங்கை சொல்லுவாங்க.
தவசி முருங்கை வந்து எப்படின்னா நீங்க முருங்கை செடிக்கு எப்படி நீங்க இது இருக்குமோ அதோட சுவையே இந்த தவசி முருங்கைக்கும் இருக்கும். இது இது வந்து முருங்கை இப்போ இந்த கீரையை போட்டிங்கன்னா முருங்கை டேஸ்ட்லேயே இருக்கும். எனக்கு முருங்கை மரத்தை வைச்சோன்னா அது பூச்சி எல்லாம் எதுவும் வர மாட்டேன். ஆனா எனக்கு அதுக்குரிய பலனை இந்த தவசி முருங்கை எனக்கு தருது. அப்புறம் இது வந்து மஞ்சள் செம்பருத்தி, இது மஞ்சள் செம்பருத்தி, இது சிகப்பு செம்பருத்தி, லெமனு, மருதாணி, தக்காளி இப்பதான் இது பண்ணிருக்கு. ஸோ அதுல எல்லாம் தக்காளி இப்பதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இத பாருங்க, தக்காளி பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து காராமணியும் இப்பதான் எல்லாமே நான் இது பண்ணிட்டு அறுவடை முடி போய் இப்போ அடுத்த புது இது வரும்போது இந்த எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. காராமணி இங்கெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கு. காராமணி காய் கூட வருது இப்போதான் சின்னதா இது முடிச்சு பூ முடிச்சு இந்த காய்கள்லாம் இப்போ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வெண்டைக்காயும் பாருங்க, சின்ன காய்ங்க இப்போதான் அப்படியே சின்னதா அப்போதான் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கத்தாழையோட இதுல தொட்டு வச்சு இதை வந்திருக்கு பாருங்க. அந்த கத்தாழை அந்த ஜெல்லு கூட ஊத்தி பாருங்க, செடி நல்லா பூ பூக்குது. அது என்ன பண்ணீங்க, அது சொல்ல முடியுமா? அந்த கத்தாழை இருக்கு இல்லைங்களா, இப்போ இது மாதிரி மேல காஞ்சிக்கிட்டே வருது, அது வேஸ்டா அந்த செடி போகிறதுக்கு முன்னாடி அந்த எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணி அந்த ஒரு பாத்திரத்து ஒரு இதுல பக்கெட்ல வந்து அது கத்தாழையை போட்டு ஊற வச்சிருவேன். ஊற வச்சிட்டோம்னா அந்த ஜெல்லி மாதிரி கொஞ்சம் கொல கொலப்பதான் இருக்கும். அந்த தண்ணி எடுத்து நீங்க செடிங்களுக்கு ஊற்றும் போது அவ்வளோ ஒரு உரம் கிடைக்குது. அந்த இதுல நம்ம முடிதான் வளரும்னு நினைச்சோம், செடிக்கும் அது நல்ல கத்தாழை அவ்வளோ ஒரு உபயோகமா இருக்குது. இது ஒரு கொய்யாக்கா. சாமந்திலேயே அது வந்து சாமி கேட்குற சாமந்தி. இது வந்து துளுக்க சாமந்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாமந்தி. இதை பாருங்க, சங்குப்பூ. இந்த சங்குப்பூவையும் இங்க இருக்க பாருங்க, இந்த லெமன் கிராஸ் இது இருக்கு இல்லைங்களா, இந்த லெமன் கிராஸ், இந்த சங்குப்பூவும் லெமன் கிராஸ் வந்து உங்களுக்கு அப்படியே நம்மளோட எலுமிச்சம்பழத்துல என்ன வாசனை வருமோ, அது என்ன ஒரு இது கொடுக்குமோ அதை வந்து இந்த லெமன் கிராஸ் தருது. நான் அதால என்ன பண்ணுவேன்னா, சங்குப்பூவே இல்லைன்னா இதோ இங்க செம்பருத்தி இருக்கு, சிகப்பு செம்பருத்தி. இந்த சிகப்பு செம்பருத்தி, இது இந்த லெமன் கிராஸ் கூட இந்த சிகப்பு செம்பருத்தி இல்லைன்னா அந்த சங்குப்பூ, இது ரெண்டையுமே நீங்க வந்துட்டு லெமன் கிராஸோட போட்டு தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணிக்கு இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை போட்டு லெமன் கிராஸை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட நிறம் மாறும். கலர் அது மாறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சு குடிச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அது நமக்கு குடிக்கிறதுக்கே அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இதோ அரளின்னு இதோ பாருங்க, அரளி. இது நிறைய மொக்கு இருக்கு. இந்த இது பாத்தீங்கன்னா செம்பருத்தி, இது வந்து பாக்குறதுக்கு ஒத்த செம்பருத்தி மாதிரி தெரியும். இது எப்படின்னா கீழே ஒரு இதழ் வந்து அதுல இருந்து மேல ஒரு இதழ் வந்து அதுல இருந்து பூ பூக்கும். இது வந்து ரெண்டு வகையில அப்படியே பூக்கும், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இது நாளைக்கே இருந்திருந்தா உங்களுக்கு பூவே பூத்திருக்கும். இது வந்து எங்களுக்கு சொந்தமா உமாக்கா எங்க சொந்தம், அவங்க தான் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, தரவும் செய்வாங்க. அவங்க கொடுத்ததுல வந்தது. இது வந்து மாயிஞ்சி, இது வந்து எங்களுக்கு உமா அக்கா தான் அவங்க தந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உறுதுணையாகவும் எங்களுக்கு நிறைய இது செய்யவும் செய்வாங்க. இது வந்து மஞ்சள், அதே மாதிரி இது வந்து நித்திய மல்லி. இங்கேயும் சங்குப்பூ பூத்து இருக்கு. இது வந்து மணி பிளான்ட்டு. எனக்கு இந்த மா இஞ்சி வந்த உடனேயே எனக்கு மா இஞ்சி இருக்கு, இஞ்சி இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இஞ்சியும் நானே சரி வீட்டிலேயே பண்ணி பார்ப்போன்ட்டு
போட்டு அந்த வளர்ந்து வருது. அப்பதான் இனி இதை வந்து இந்த இதுல இஞ்சியை வைக்க முடியாது. இதை ஒரு பெரிய இதுக்கு வரணும், ஏன்னா அகலமா வரணும் இது. அதனால இதுல இருந்து திருப்பி நான் இஞ்சி இதுக்கு க்ரோ பேக் வாங்கி அதுல வைக்கணும். இது வந்து பவழமல்லி, இது பவழமல்லி. மணி பிளான்ட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு, அந்த அந்த மணி பிளான்ட் ஒரு பொக்கே மாதிரி வரும் உங்களுக்கு, இப்படி இதுவா வரும். இது வந்து வீட்டுல நார்மலா கொடி மாதிரி போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி மணி பிளான்ட் இது. இது வந்து 2 கலர்ல இருக்கும் இந்த மணி பிளான்ட். அது நந்தியாவட்டையும், அது அங்க ஒரு ஒத்த நந்தியாவட்டைனா இது வந்து இது அடுக்கு நந்தியாவட்டை. இது இந்த அடுக்கு நந்தியாவட்டை எல்லாமே இந்த இப்பதான் ஆடி முடிஞ்சு எல்லாமே துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நாங்க கொரோனா டைம்லலாம் இந்த இதுவெல்லாம் துளசி, அப்புறமா கற்பூரவள்ளி, மாயன்கீரை, இது எல்லாத்தையுமே நாங்க வந்து தண்ணியில போட்டு அது கூட இஞ்சி, கொஞ்சமா மிளகு, ஜீரகம் அதை தட்டி நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அவ்வளோ ஒரு நமக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். நோய் கிருமியாகவும் இது கிருமி நாசினியாகவும் இது பயன்படுது. இது இப்போ நீங்க பாக்குறது சம்பங்கி. இது நல்லா பூ பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு, நல்ல மணமாவும் இருக்குது. பூத்துட்டா இந்த இடத்த அந்த கிட்ட வரும்போதே சாயந்தரம் ஆயிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு மணமா இருக்கும் அந்த சம்பங்கி பூவு. இது கொத்தவரங்காய், இந்த காய்ச்சி இருக்கு பாருங்க, இது கொத்தவரங்காய். உங்களுக்கு இது நல்லாவே காய் விட்டு இருக்கு காய். அதால இதுலயே ஒரு 2 இது வந்து நான் இதுக்கு விதைக்காகவே விட்டுருக்கேன், நான் வேணும்னே விட்டுருக்கேன். இந்த காய்கள்லாம் சமைச்சிருவேன், அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சிட வேண்டியதுதான். இது தக்காளி. இது வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கருப்பா மேல இது வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அதோட பழங்கள். இந்த பழங்கள் வந்து நீங்க எடுத்து போட்டிங்கனாலே அது மாதிரி வந்த செடி தான் இதை இருக்கு பாருங்க. நான் அந்த பழத்துல அந்த விதைய போட்டு இந்த செடியெல்லாம் வளர்த்துருக்கேன். இதை இந்த விதை வரும். 2வது இந்த பழத்தையும் நீங்க சாப்பிட கூட செய்யலாம். இந்த பழத்தை நான் சாப்பிடவே செஞ்சிருக்கேம்மா. நல்லா சுவையாவே இருக்கும். என்னங்க சார், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. கடிக்காதீங்க, கடிச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அது மெல்லும் போது லைட்டா ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா இருக்கு. சாப்பிட்டுமா, அடுத்த விதை ரெடி ஆயிடுச்சு, அதையே நெட்டு வச்சிட வேண்டியதுதான். ஆமா, அவ்வளவுதான். நமக்கு பழத்துக்கு பழமும் ஆச்சு, விதைக்கு விதையாச்சு, நமக்கு இதுவும் ஒண்ணு கிடைக்கும். நான் இயற்கையிலேயே வரும். இத பாருங்க, நான் குச்சி வச்சுலாம் இல்லை, இதெல்லாம் கூட அந்த மாதிரி விதைச்சு வந்த செடி தான் இதெல்லாம். இப்போ கத்திரிக்காயும் நான் இதை பண்ணி இப்பதான் பூ மொக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 கத்திரிக்காய் போட்டிருக்கு. ஒன்று வெள்ளை கத்திரிக்காய், ஒன்று குண்டு கத்திரிக்காய், அது 2மே போட்டிருக்கேன் நான். இது வந்து மணத்தக்காளி. இப்பதான் குட்டியா அந்த சொன்ன விதைகள்லேருந்து வந்திருக்கு மணத்தக்காளி. நான் இது கோஸு. இது வந்து என்னன்னா, பொதுவாக கோஸ் எல்லாம் உங்களுக்கு மழையில தான் வரும். நம்ம மழை காலத்தை நான் என்ன மலை பிரதேசங்கள்ல வரும். மலை பிரதேசங்கள்ல நான் என்ன பண்ணேன்னா, மழை காலத்துல குளிராதானே இருக்கும் நம்ம இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிர் இருக்கும்போது தண்ணியில வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், சைடெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்டு இருக்கும், தண்டை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். ஒரு அரிசி கழுவுன தண்ணி இருக்குதுங்களா, அதுல போட்டு ஒரு 3-4 நாள் வச்சிருந்தேன். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வேர் வர ஆரம்பிச்சது. சரி, வேர் வந்த உடனேயே எடுத்துட்டு வந்து நட்டுடலாம் அப்படின்னு இதை நட்டோம்னா இது வந்து நல்லா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து சின்ன சின்ன இலைகள் வரும். இதுல இருந்து நமக்கு கோஸும் கிடைக்குது. அதுவும் நான் இப்போ இது வந்து இப்போ புதுசாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணும்போது நல்லா வந்ததே. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சில காரணங்களால நான் ஊருக்கு போக வேண்டியது, அதை வந்து பராமரிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால இவனை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன் நான். இது புதினா. நான் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் பாட்டில்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஜூஸ் பாட்டில்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுங்களை வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆக்சுவலாக
இதை முன்ன வந்து என்ன பண்ணிப்பேன்னா இந்த ஓட்டையா போட்டிருக்கேன்ல மண்ணு போட்டு அந்த ஓட்டைங்கள்ல தான் நான் வச்சிருந்தேன். அது எல்லாமே இப்போ அறுவடை பண்ணிட்டதால சரி மேலோடய அப்படியே எடுத்து வச்சேன். இதை பண்ணிட்டு இப்போ இதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ இதுல இருந்து கட்டிங்க போட்டு இதுக்குள்ள உள்ள வச்சிருவேன். இது உள்ள வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி போயிட்டு நல்லா ரொம்ப அழகாவே வளரும். பார்க்கவும் ஒரு பொக்கே மாதிரியும் இருக்கும், நல்ல வாசமாக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி. கொரோனா சமயத்துல எனக்கு மிகவும் கை கொடுத்த ஒரு ஜீவன் கற்பூரவள்ளி. நான் சொல்லலைங்களா, நான் வந்து விதைகள் எல்லாம் போட்டேன்னா தானாவே வந்துடும் எனக்கு. அந்த இது இந்த பாருங்க, நான் எங்க வீட்டுல டிராகன் ஃப்ரூட் வாங்கினோம். நான் டிராகன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டு அந்த தோலை மட்டும் சும்மா நட்டு வச்சேன். அதுல இருந்து அதை பாருங்க ஒரு டிராகன் ஃப்ரூட் செடி ஒண்ணு வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, சந்தோஷமாவும் இருந்துச்சு எனக்கு. இது பசலை. இந்த பசலை வந்து இந்த இது பழம் பறிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். இந்த பசலெல்லாம் வந்து இந்த பூ பூத்துட்டு இதை வருது இல்லைங்களா, இந்த இதெல்லாம் போடும். இந்த பசலை கீரை வந்து பாலக் பன்னீர் அந்த மாதிரி செய்யலாம், பருப்பு போட்டு கடையலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த பசலை நல்ல சுவையாகவும் இருக்கும். பொன்னாங்கண்ணியில் வந்து இது சாதா பொன்னாங்கண்ணி, இது சாதா பொன்னாங்கண்ணி. இது வந்து இது சிலோன் பசலை. இதுல சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு விதை போட்டு இது வருது. இப்போதான் செடி வளைச்சு வருது. நான் நர்சரி வாங்கினதோட நம்ம வேஸ்டேஜ்ல இருந்து எனக்கு கிடைச்ச பொருளுங்க தான் நிறைய. இது வந்து கண்டந்திப்பிலி. இது எங்களுக்கு இது வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு பரிசா கொடுத்தாரு. இது வந்து சேப்பங்கிழங்கு. இப்போ வருது பாருங்க. சேப்பங்கிழங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வருது. இதெல்லாம் 1 கிலோ கிட்ட காய்க்குதுங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்க புது காய் தான் போடணும்னு இல்லை, வீட்டில் வந்து சிறு சமயம் நம்ம யூஸ் பண்ணிட்டு காஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, காஞ்ச இதையே எடுத்து நீங்க மண்ணுல போட்டிங்கன்னா அதுல இருந்தே துளுர்த்து வந்துடுது. அவ்வளோ வழக்கம். நான் வச்சு 7 வருஷத்துக்கிட்ட இதுல நிறைய தடவை நான் எடுத்துட்டேன். ஒவ்வொரு தடவை எடுத்தாலும் திருப்பி அதுல இருந்து ஒரு சின்ன கிழங்குல இருந்து மகசூல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சேப்பங்கிழங்கு நல்லா இதுவாகவும் இருக்கு, சைஸும் பெருசாவும் இருக்கு. இதையும் பிரம்ம கமலம்னு, இது வந்து எனக்கு உமாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கொடுத்தாங்க இந்த செடியும். இந்த இது ஒரே ஒரு இலைய தான் வச்சது. அந்த ஒரு இலையில இருந்து இந்த பாருங்க, நான் வச்ச இலை ஒரு இலை தான் வச்சேன். அந்த ஒரு இலையில இருந்து அதுவே தானா நல்லா இதுவாகி வருது. இது பிரம்மகமல செடி. இது லெமன் கிராஸ் வந்து சாமந்தி. இது இந்த துளுக்க சாமந்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சாமந்தி. இது வந்து மிளகா செடி, அதுவும் விதை போட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த நீட்டு ஊசி மிளகா சொல்லுவாங்களே, அந்த மிளகா செடி. இது வந்து சாமிக்கு வைக்கிற சாமந்தி, சின்ன சாமந்தி இருக்கு இல்லைங்களா, பூ கட்டிடுறாங்களே இந்த சாமந்தி. இதுதான் நான் சொன்ன அந்த மாயன் கீரை. இந்த மாயன் கீரையில வந்து அந்த 5 இலைய வந்து நீங்க நசுக்கி நம்ம நல்லா இது இருந்துச்சுன்னா இந்த மாயன் கீரை, அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமா இது மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு வச்சு நல்லா தட்டி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிச்சு பாருங்க. அது நமக்கு சூப் குடிக்கிற ஒரு ஃபீலும் வரும், ரொம்ப இதுவாகவும் இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இதுல, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இதுல. இது வந்து வல்லாரைக்கீரை நமக்கு வந்து நல்ல இது சத்து உள்ளதாகவும் இருக்கும். வல்லாரைக்கீரை மூளை வளர்ச்சிக்கு நல்லது சொல்லுவாங்க. இந்த இதுவும் வந்து ரொம்ப நல்லாவும் சுவையாகவும் இருக்கு. நான் இதை வந்து பொரியலாகவும் பண்ணுவேன், பருப்பு போட்டு கடைஞ்சி அது மாதிரியும் அதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாவும் சுவையாகவும் இருக்கும். இங்கே இருக்கிறது இல்லைங்களா, இந்த மூட்டைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண், செம்மண்,
அதுக்கப்புறமா எனக்கு எங்கே போனாலும் அங்கே மரம் இருந்துச்சுன்னா, பக்கத்து வீட்டில் எல்லாம் கூட மரம் இருக்குது, அங்கேருந்து இலை விழுந்துருச்சுன்னா அதில் அவங்க இலத்தெல்லாம் கீழே குப்பையில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஓடி போயிட்டு ஒரு சாக்குப்பை கொடுத்து அதை வாங்கி வச்சுப்பேன். எனக்கு உரத்துக்கு அந்த வேப்ப இலை உரம் அவ்வளோ நல்லது. அந்த இலை அந்த உரமும் அதை வச்சுருக்கேன். ஆற்று மணல் எல்லாமே வச்சுருக்கேன். 3ம் சம பங்கு மாதிரி கலந்து அதை தான் செடிங்களுக்கு நான் கொடுக்குறேன். செடிங்களுக்கு இது கூட வந்து இதை மட்டும் போடாமல் செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து இயற்கை உரமாக இருக்கிறதுக்கு நான் வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் எதையுமே நான் கீழே போடலை. நான் கீழே போடாததாலேயே என்னன்னு தெரியல, அதுலேருந்து வந்தது தான் எனக்கு நிறைய செடிகள் வந்து எனக்கு அதுலேருந்து வந்திருக்கு. அது மாதிரி இப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்திருக்கு, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அது மாதிரி நான் வேஸ்டேஜில் நான் சுண்டைக்காய் ரொம்பவே நிறைய வந்திருக்கு. அந்த சுண்டைக்காய் அப்படியே போட்டு காரக்குழம்பு வச்சோம்னா அந்த மனமே தனியாக இருக்கும், அவ்வளோ நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுது. 2வது எனக்கு வந்து மருத்துவ இதில் எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை. நான் இயற்கை உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதில் தான் இந்த வேஸ்டேஜ் இருக்குன்னா அதை போட்டு நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியில் இப்போ ஊற வச்சிங்கன்னா 1க்கு 5 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது செடிங்களுக்கு சூடேறி செடிங்க செத்து போகும். ஸோ நீங்கள் வந்து 1க்கு 5 பங்கு தண்ணி ஊற்றி அது செடிங்களுக்கு கொடுத்து பாருங்க. அது அந்த மறுநாளும் செடிங்களோட பச்சை பசேர்னு உங்களுக்கு இருக்கும். இயற்கை உரங்கள் மாதிரி ஐயோ நான் இயற்கை உரங்கள் செடிங்களுக்கு நான் உபயோகப்படுத்துகிற மாதிரி இயற்கையான பூச்சிக்கொல்லியை தான் நான் உபயோகப்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் பாட்டிலு, இது ஜூஸ் பாட்டில் ஜூஸ் இல்லைங்க, இது வந்து செடிங்களுக்கான ஜூஸு தான். இதை பார்த்தீங்கன்னா அடியில் மாதிரி தெரியும், இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா, இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது. இது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் வடித்து வச்ச கஞ்சி, சாதத்துக்கு வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து சூடு ஆறின உடனே ஊற்றிடணும். ஏன்னா மறுநாள் வச்சிங்கனாலாம் பூச்சிலாம் வரும். ஸோ சூடாக அந்த வடித்து வச்சு சூடு ஆறிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே பாட்டிலில் ஊற்றிடும். இல்லைன்னா இதில் பாட்டிலில் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து உப்பும் வெல்லம், உப்பு ஒரு கைப்பிடி, வெல்லம் ஒரு கைப்பிடி, அதை போட்டுட்டு இது பண்ணும். பட் நீங்கள் இதில் போடும்போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டுருங்க, நீங்கள் கஞ்சி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அது கூடயே நல்லா கலந்து வச்சுட்டு ஊற்றி வச்சிருங்க. ஒரு 5 நாளைக்கு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா இதுவாகிடும். இப்போ இதை நான் எப்படி நல்லா குலுக்கிடணும். இதை குலுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய அந்த இது கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து நம்ம செடிங்களுக்கு இது பண்ண முடியாது. நீங்கள் நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஃபில்டர் பண்ணால் இப்போ வந்து என்னென்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் இதுவே இந்த ஜூஸ் பாட்டில்லையே வந்து ஸ்ப்ரேவும் வந்தாச்சு. இந்த மூடியை கழட்டிட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரே மூடியவே போட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரேவே அழகாக எல்லா செடிக்கும் அடிச்சுட்டே போயிடலாம். எனக்கு அது மாதிரி எனக்கு ஸ்ப்ரே போட்டு நான் வந்த செடியோட உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டையும் உங்களுக்கு காட்டுருவாங்க. இதோ பாருங்க, இந்த இதுலலாம் வந்து மாவு பூச்சியெல்லாம் வந்துருந்துச்சு. இதோ பாருங்க, மாவு பூச்சி அந்த இது வந்து செடி வந்து அப்படியே இதுவாயிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் யூடியூப் அது மாதிரி இதுலலாம் இது பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க சொன்ன 3த்தையும் ஒன்றா போடுவோன்ட்டு போட்டால் அது என்னடானா செடி அழகாக வளர்ந்துச்சு, நல்லா இதுவாகவே பூவும் இந்த நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சாகிற நிலைமைக்கு போன செடியோட இதுவை இப்போ அது போட்டதுக்கப்புறம் எவ்வளோ உயிர் பெற்று இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு நல்லது. அதெல்லாம் நான் எங்கள் சொந்தங்களுக்கு எல்லாமே இதை நான் இப்போல்லாம் பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நான் பண்ண பார்த்தப்ப நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அது நமக்கு ஒன்று கொடுக்கணுவாங்க. அது மாதிரி நம்ம இதை வந்து நான் வந்து என்ன ஆசைக்காக செடி வைக்க போது என்னோட சித்திலாம் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏண்டி இது இப்படி இது பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இதை வந்து ஒரு வியாபாரமே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு காசும் கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணி எனக்கு ஒரு கை தூக்குற ஒரு இதுவாக இப்போ எனக்கு இது வந்து இப்போ அது நான் கொடுத்தேன், இப்போ அது எனக்கு ஒரு இதுவாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு சந்தோஷம் அவங்க கையில் காசாக கொடுக்கும்போது இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு செடி நம்ம கொடுத்தா செடி நமக்கும் நிறைய கொடுக்குதுங்க.
இது வந்து நான் மாவு பூச்சி வெரைட்டியா இது பண்ணுறது. இது வந்து மாவு பூச்சின்னு இல்லை, மற்ற பூச்சிகளுக்குமே இது வந்து நமக்கு உபயோகமாக தான் இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வடிக்கிறோம் இல்லையா, சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. மாவு வடிக்கிற அந்த சாதம் வடிச்சிட்டு அந்த கஞ்சி இருக்கும் இல்லைங்களா, கஞ்சியை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றணும். நீங்கள் வந்து வடித்த உடனேயே ஊற்றினா இதுவாகிடும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும்ட்டு நீங்கள் பாட்டிலில் ஊற்றிடுங்க. என்னன்னா அப்படியே வச்சோம்னாலும் பூச்சி உட்காந்தாலும் அந்த தண்ணி கெட்டு போகும். ஸோ வடித்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணியிலேயே வந்து ஒரு கைப்பிடி உப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக சில சமயம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெல்லம் கூட போதும். வெல்லத்தை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கலக்கியை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இந்த பாட்டிலில் இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டோட ஜூஸ் பாட்டில்ஸ் தான். இதை பாருங்கள், இதோ எல்லாம் ஜூஸ் பாட்டில்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் பாட்டிலுங்களில் நீங்கள் ஊற்றி நல்லா மூடி டைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 5 நாள் கழித்து இந்த இதை வந்து இப்படியே ஊற்ற முடியாது. ஏன்னா கஞ்சி இருக்கிறதால அது வந்து ஒரு மாதிரி திட்டா வரும். நீங்கள் அந்த இதை பண்ண நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி இதே பாட்டில் வேறு பாத்திரத்தில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி இதே பாட்டிலே ஊற்றி இதை இப்போ இந்த லிட்டுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே இது வருது. அந்த ஸ்ப்ரேவையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடிங்களுக்கெல்லாம் அடிச்சு விட்டிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். அது 10 ரூபா தாங்க அந்த ஸ்ப்ரே. வெறும் பாட்டில் எல்லா பாட்டிலுக்குமே யூஸ் ஆகுற மாதிரி கடையில் விற்கிது. அதை போட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இது பண்ணால் இப்போ செடியில் போடும்போது நான் முதல்ல இதை பூச்சி வெரைட்டிக்காக மட்டும்தான் நான் போட்டேன். ஆனால் இதை பூச்சி வெரைட்டியாக போட்டதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடியை அழகாக ரொம்ப பச்சுன்னு வந்தது. செடிங்களை வந்து வேற பூச்சியும் வந்து தாக்காமலும் இருக்கு. இதுல வந்து அந்த கஞ்சியும் சர்க்கரை ஸ்வீட்னஸ்ஸு அப்போ உப்பு இருக்கிறதால அந்த கஞ்சி வந்து செடிங்களோடு அப்படி ஒட்டிக்கும் போது மற்ற பூச்சி வந்து உட்கார முடியறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது அதில் உப்பு இருக்கிறதாலையும் உங்களுக்கு வந்து அந்த கரிப்பு தன்மைக்கு மற்ற பூச்சிங்களும் வர்றதும் கம்மியாயிடுச்சு, ரொம்பவே கம்மியாயிருக்கு. அதனால எங்களுக்கு இது அவ்வளோ ஒரு உபயோகமாகவும் இருக்கு. இந்த செடி இது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோட மகத்துவம் நல்லா தெரியும். இந்த செடிகளில் வந்து எனக்கு சாப்பிட மட்டும் இல்லை, என்னோட முடிகளுக்கும் அது யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி, அங்கே இருக்க சங்குப்பூ, அப்புறம் சிகப்பு செம்பருத்தியோட இலை, இது எல்லாமே போட்டு எண்ணெயில் கொதிக்க விட்டோம்னா அது கூட வேலம்பட்டை அதையும் போட்டு நான் கொதிக்க விட்டு அந்த இதை வந்து நமக்கு முடியெல்லாம் நல்லா இது பண்ணும்போது அப்போ நல்லாவே முடி நல்லா வளரவும் செய்யுது. கொட்டுறது மெயினாக நின்று இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறது வந்து இது வந்து சிறுகீரை. இது வந்து இங்கேருந்து தான் இப்போ தான் நான் வந்து இந்த பறிச்சிட்டேன். இது பண்ண திருப்பி மற்ற செடிகள்லாம் சின்னதாக துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கடைக்கு போனோம்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சின்ன காய்களை இலசு காய்களாக வாங்குவேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், அதில் கூட எக்ஸ்ட்ராவாக முத்தின காய்களையும் வாங்குவேன். முத்தின காய்களை வாங்கினீங்கன்னா இப்போ பாருங்கள், பட்டாணி நான் இதை எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஈரத்துணி நம்ம டிஷ்யூவில் ஈரம் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இதை முளைச்சி வரும். இப்போ இந்த இதை எடுத்து நீங்கள் நட்டு வைக்கணும். நட்டு வச்சிங்கன்னா செடி உங்களுக்கு பட்டாணி செடி வரும். இதை பாருங்கள், அதே மாதிரி தான் சௌச்சவ் வந்து யூஸ்வலாக நான் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பாருங்கள், இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, சௌச்சவில் இந்த மாதிரி வருது. இந்த இது வாங்கி மண்ணில் நம்ம வைக்கும்போது இப்படி நட்டு இப்படி வச்சு மண் மூடி வச்சோம்னா இங்கேருந்து முளை வந்து இதுலேருந்து செடி வரும். இப்போ சின்னதாக இது வருது. இந்த மாதிரி இருக்கிறதையும் நான் வாங்கிக்குவேன். இதையும் கடையிலேருந்து அதுக்காகவே வாங்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா முத்தனை பீன்ஸாக நான் கொஞ்சம் எடுப்பேன். கொஞ்சம் எடுத்து முத்தனை பீன்ஸ் எடுத்து நீங்கள் இதை பாருங்கள் போட்டு இதை பண்ணோம்னா இந்த முத்தனை பீன்ஸு நம்ம பொதுவாக இருக்கிற பீன்ஸு வந்து அந்த சீடு வந்து சின்னதாக இருக்கும். முத்தனை பீன்ஸு இதுவாக இருக்கும். இதை வந்து 3 நாளைக்கு தண்ணியில் போட்டு வைக்கணும்.
தண்ணி போட்டிங்கன்னா இதில் வந்து ஊறி அதுலேருந்து முளை வரும். இந்த முளைய வச்சதுக்கு அப்புறமா எடுத்து நான் இந்த மாதிரி நட்டு வச்சிருவேன். அது மாதிரி வீட்டில் கடைகள்லேருந்து கிடைக்கிற காய்கறியில் கூட நான் இது மாதிரி விதைகளை சேகரிப்பேன். சேகரித்து அதை உபயோகப்படுத்துவேன். நான் கடையில் விதைகளாக வாங்குறத விட இது மாதிரி வைக்கும்போது இதில் நல்லாவே நமக்கு முளைச்சி செடி நல்லாவே வருது. நான் என்னோட அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஒரு நம்மளே செடி கடையிலேருந்து வாங்கின காயிலேருந்து வர செடியிலேருந்து நீங்கள் விதைகளை எடுத்து அதில் வச்சு பாருங்கள். அதில் வர சந்தோஷமே தனியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என் கையில் பார்க்குறது முருகர் சிலை. இவர் முருகர் மட்டும் இல்லை, எனக்கு பரிசாக வந்தவர். எனக்கு என்னுடைய சொந்தத்தில் அக்கா அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு வந்து எனக்கு வந்து நவதானியம் வளர்த்து தர சொல்லியிருந்தாங்க. 10 செடி ஒரே மாதிரியே வளர்க்கணுன்னு. நான் அந்த ப்ராஜெக்டுக்கு செஞ்சு கொடுத்தேன். அது செஞ்ச உடனேயே அவங்க ரொம்ப புகழ்ந்து எனக்கு இந்த முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள், இவரையே எனக்கு வந்து பரிசாக கொடுத்தது தெரியாமல் எனக்கு தானாக வந்தப்ப இருந்த அந்த சந்தோஷத்துக்கு உலகத்திலே அளவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தை முருகரும் கொடுத்தாரு, இயற்கையும் எனக்கு கொடுத்துருக்குங்க. இவ்வளோ நேரம் என் தோட்டத்தை பார்த்தீங்க. இந்த தோட்டத்தை நான் ஒருத்தையாக மட்டும் பண்ணலை, இதுக்கு என் கணவரோட ஒத்துழைப்பு இருந்தது. ஆரம்பத்தில் என்னோட இதுக்கு வந்து அவருக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நான் பண்ணுறதை பார்த்ததுக்கு அப்புறமா படிப்படியாக என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவரும் வந்து என் கூடயே வந்து நிறைய இதுக்கு தேவையான உரம், மண், அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வாங்கி தரவும் செஞ்சுருக்காரு. க்ரோ பேகு நான் எது கேட்டாலுமே அவர் எனக்கு வாங்கியும் தருவார், கூடையும் உதவியும் செய்வார். இதன் மூலியமா என்னோட கணவருக்கும் நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் வந்து என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவரே வந்து எனக்காக வந்து கூட உதவவும் ஆரம்பிச்சாரு. எனக்காகவே அவரு உரம் வாங்கி தருவாரு, மண் வாங்கி தருவாரு. நான் ஏதாவது செடி எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன்னா அதையும் வாங்கி தருவாரு. அந்த அளவுக்கு உதவி செய்கிற என்னோட கணவருக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல உங்களோட இல்லத்தரசிங்களுக்கு கணவர்கள் உங்களோட பங்கையும் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு இரட்டிப்பான ஊக்கமாகவும் இருக்கும், உறுதுணையாகவும் இருக்கும். நீங்க அதையும் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களோட மனைவி உங்களுக்கு இன்னும் நல்லாவே உழைச்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க ஆர்வத்தை பார்த்துட்டு உங்களுக்கு உதவவும் செய்வாங்க.